மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். RP Tirunelveli chapter second meeting call to order. Four-way test. Four-way test. Munnar Chairman George. Four-way test. The things we think, say or do. Is it the truth? Is it the truth? Is it fair to our consent? Is it fair to our consent? Will it build goodwill? Will it build goodwill and better friendships? and better relationships? Will it be beneficial to all concerned? Will it be beneficial to all concerned? Thank you. அனைவருக்கும் வணக்கம். இது இரண்டாவது கூட்டம். கடந்த கூட்டத்தை விட இந்த கூட்டத்தில் கொஞ்சம் உறுப்பினர்கள் வந்து குறைவாக இருக்கிறாங்க. நாளைக்கு சிவராத்திரிங்கிற காரணத்தினால பாதி பேர் வரலைங்கிறது தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அவங்க வந்து மீட்டிங் வந்து தொடர்ந்து அந்த மாதத்தில் 2 கூட்டங்களை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சிறப்பு விருந்தினரை அழைக்க வேண்டும். அவர் தொழில் வளத்தை வந்து பெருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் வந்து இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய, அதாவது யூரோகான் மேம் அண்ட் ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர் ஆனந்தி நீதி குருசாமி அவர்களை வருக என வரவேற்கிறேன். அவங்க வந்து HR ட்ரெயினராக இருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய துணைத் தலைவர் டால்டன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வருக என வரவேற்கிறேன். செயலாளர் பொறுப்பு மிஸ்டர் ரேமன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மற்றும் பொருளாளர் ஜோஜி மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். புதிய உறுப்பினர்கள் இன்று சேர இருக்கிறார்கள், அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அதாவது ஒவ்வொரு நேரமும் மிக முக்கியமானது என்று சொல்வார்கள். அதாவது உறவு என்பது போயிட்டுனா அடுத்த உறவை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதுமாதிரி 1 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாயை சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடி போயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. 10.10.10 அப்படின்னா 10.10 9 ஆகாது, 11 தான் ஆகும். அதே போல் தான் நம்மளுடைய தொழிலையும் ஒவ்வொருத்தரும் மிக சிறந்து விளங்க வேண்டும். அந்த நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது என்பது ஒரு நோக்கமாக கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உறுப்பினர், அதாவது இந்த கூட்டத்தில் வரும்போது நான் ஒரு நோக்கமாக வச்சுருந்தேன். ஒவ்வொரு உறுப்பினர்களும் நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு 30 உறுப்பினர் இருக்காங்க. தொடர்ந்து வந்து ஒரு 5 உறுப்பினர்கள் சேர இருக்கிறாங்க. மொத்தம் 35 உறுப்பினர். ஒவ்வொரு உறுப்பினரும் அடுத்த கூட்டம், அதாவது மார்ச் 11ஆம் தேதி நடப்பதற்குள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் கண்டிப்பாக 3 பேரை என்ன செய்யணும், பேசுவதற்கு, அதாவது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ விருப்பம் இருக்கோ இல்லையோ அவர்களை தொடர்பு கொண்டு பேசி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதன் மூலம் ஒவ்வொருத்தருடைய கான்டாக்ட்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுடைய தொழில் பிஸ்னஸ் வந்து வளர்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அந்த முயற்சிகள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்தபடியாக செயலாளர் உரை வழங்குவார். குட் ஈவினிங் டியர் RMB மெம்பர்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இது நம்மளோட இன்ஸ்டிலேஷனுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஆக்சுவலாக இன்ஸ்டிலேஷன் வந்து முடிந்து இதுதான் முதல் நம்மளோட RMBF மீட்டிங். ஸோ பிஸ்னஸ் இஸ் yet to come. ஆக்சுவலாக RMB எல்லாருக்கும் தெரியும், we are come here to share our businesses, networking, business networking. So business is yet to come. So next meeting I think we'll be having a substantial amount of business to declare. And for today that's all. Thank you. அடுத்து துணைத் தலைவர் உறுதிமொழி. தேங்க்யூ சார்மன். RMBFல மெம்பராக இருக்கிறவங்க இந்த உறுதிமொழிக்கு அடிப்படையில் தான் மெம்பராக இருக்காங்க. நீங்கள் உட்காந்துலாம் நான் வாசித்தேன், கேட்டுக்கொண்டேன். வணிகத்திலும் தொழிலிலும் ஈடுபட்டுள்ள ரோட்டரி உறுப்பினர்களின் RMBF உறுப்பினர்களின் உறுதிமொழி. தொழில் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள உறுப்பினராகிய நான் கீழ்கண்டவாறு இருப்பவராகவே எதிர்பார்க்கப்படுகிறேன். நான் போட்டுள்ள பணி மற்றும் தொழிலினை நான் சேவை செய்ய கிடைத்த மற்றும் ஒரு வாய்ப்பாக கருதுவேன். நான் சார்ந்த தொழில் நல்ல நெறிமுறையுடனும் எனது நாட்டின் சட்டங்களை மதித்தும் நான் சார்ந்த சமூகத்தில் தார்மீக உணர்வுடனும் இருப்பேன். எனது சீரிய முயற்சியினை கொண்டு நான் சார்ந்த தொழிலை கண்ணியத்தையும் உயர்த்த தரம் மற்றும் நெறிமுறைகளுடன் கொண்டு உயர்த்துவேன்.
எனது பணியாளர்களிடமும் எனது தொழிலின் உரிமையாளர்களிடமும் எனது வியாபார பங்குதாரர்களிடமும் எனது போட்டியாளர்களிடமும் எனது வாடிக்கையாளர்களிடமும் நான் கொண்டுள்ள தொழில் வியாபார உறவுகளிடமும் மிகுந்த நியாயத்துடன் நடப்பேன். சமூகத்திற்கு நன்மை பயக்கும் ஏனைய தொழிலுக்கு உள்ள கௌரவத்தையும் மரியாதையையும் உளமாற ஏற்றுக்கொள்வேன். எனது தொழில் சார்ந்து நான் கொண்ட அறிவையும் அனுபவத்தையும் இளைஞர் சமுதாயத்திற்கு அளித்து அவர்களை இந்த சமுதாயத்தின் அரிய தேவைகளுக்கு உதவி செய்து அதன் மூலம் எனது சமூகத்தின் தரத்தினை உயர்த்துவேன். எனது வியாபார விளம்பரங்கள் மற்றும் சலுகைகள் மிகுந்த நேர்மையுடனும் உண்மையுடனும் வாடிக்கையாளரை சென்றடைய செய்வேன். ஏனையோருக்கு அளிக்காத எந்த ஒரு சலுகைகளையும் எனது சக ஆரோக்கிய நண்பர்களிடமிருந்து பெறவோ அளிக்கவோ மாட்டேன். 1 minute presentation. Jyoti Ganjar, past president, public of Tirunelveli, ex-chairman of RMB of Tirunelveli. My business is weekend batteries and inverters. We are manufacturing weekend batteries and inverters. If you want, I think everybody using inverter and battery. At least you refer my battery price and compare to the other battery. 100% I am giving to guarantee for you. That is 6 months. That until we are giving to that time of guarantee. We are giving replacement warranty. My another business is we are manufacturing terracotta clay tiles. Mottamadi tiles. பண்ணியுள்ள எல்லா பொருட்களும் நான் உற்பத்தி பண்ணது. வீட்டுக்கு எது தேவை இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. மை பிஸ்னஸ் இன் சிவலப்பேரி ரோட், சேட்டங்கடான்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ. என்னோட பேர் முத்துசுமதி. தொழில் வந்து ஒரு வழக்கறிஞர். ஆனால் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக எதுனாலும் இதை கான்டாக்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ப்ரமோஷனுக்காண்டி இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணணும்னா இதை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் பேர் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு சவுக்கு கம்பு ஓலை அப்புறம் இந்த மாதிரி வச்சு ஒரு பெரிய கடையாக வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது போதுமான வருமானம் இல்லை. அதனால் இந்த செட்டு ஒர்க் இப்போ மாடிக்கு மேலே சார் சொன்ன மாதிரி மாடிக்கு மேலே செட்டு போடுறது, அப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னால் போலிங் சீட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ கொஞ்சம் தொழில்கள் நல்லா இருந்தது. அப்புறம் சார் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு இந்த மீட்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு வேறு என்ன பேசுன்னு தெரியல. என்னோட வாழ்க்கையில் நான் முதல் ட்ரிப் இப்போ தான் மைக் பிடிச்சி பேசுகிறேன். பொழுதுபடுத்தல் பொருள். ஆமாம் சார், அதே தான். நான் வந்து இப்போ சுப்பிரமணியபுரம் இலங்கை இளைஞர் முகாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இருக்குது, அம்பையர் ரோட்ல சார். தரவை அதில் வந்து நான் கடை வச்சுருக்கேன் பக்கத்தில். இவர் அங்கே தான் படித்தார், சன்ரைஸ் சார். சரி சார். இப்போ நீங்கள் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷனும் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், அதுவும் பண்ணுறீங்க. ஆமாம். என்னோட பேர் வந்து ஆர் சிவனேஷ் சார். தெரியும் சார். ஆக்சுவலாக நான் ஒரு பஸ் டிரைவர். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 23 வருஷமாக பஸ் டிரைவராக இருக்கேன். இங்கே ஸ்ரீலங்காவிலேயுமே இங்கே இந்தியாவிலையும் ஏபிஎன் டிராவல்ஸில் டிரைவர். நான் மன்னார். ஓகே, தேங்க்யூ சார். என் பேர் ஜான்சிலன் சித்தா டாக்டர். சீனியர் சொல்லினா வெப்பப்படி தான் நீங்கள் ஹைகன் புது ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, புது ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம சித்தா அண்ட் வல்மா கிளினிக் அப்படின்ட்டு கிளினிக் வச்சுருக்கேன். நான் வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுவேன். லைக் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கிரானிக்காக உள்ள பெயின்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுவேன். நம் சித்தா அண்ட் வல்மா கிளினிக். இங்கே எங்கே இருக்கு?
ஹைதராபாத் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார், ஹைதராபாத் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஆமா அதுக்கு ஆப்போசிட். அதுக்கு ஆப்போசிட்ல ஆமா. என் பேர் ராகேஷ், பிசிஆர் லாரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பில்டிங் மெட்டீரியல் டோர் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். போன மீட்டிங் அட்டன் பண்ணோன்னே புதுசுத்தம் சார் என்ன ரொம்ப பிடிச்சது அப்ரோச் பண்ணார். இந்த 2 லோடு வாங்கினார். இந்த தடவை சதீசனை அவர் ஒரு 4 லோடு வாங்கினாப்புல. எனக்கு வந்தது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு மீட்டிங் தான் அட்டன் பண்ணேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே நான் போன மீட்டிங்க்கு அப்புறமே நான் சேல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாண்டு பில்டிங் மெட்டீரியல் கல் எல்லாமே கம்ப்ளீட்டாக. மகேந்திரன் சார் ஒன்றும் எனக்கு புதுசுத்தம் சார் ஃபஸ்ட்டு வந்தோடனே அப்ரோச் பண்ணாப்ப சதீஷ் சார் ஆல்ரெடி தெரியும். ஆனால் அன்றைக்கி இந்த போன மீட்டிங்லேயே எனக்கு ஆர்டர் பண்ணாங்க. சங்கர் நகரில் இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக சார். என்னை கூட்டிகிட்டு வந்தது வந்து சதீஷ் சார். ஆமாம் சார். அங்கே இருக்குது ஸோ என்னோட நேம் ராஜேஷ். நான் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக சாஃப்ட்வேர் கம்பெனி சர்வீசஸ் அண்ட் ஐடி சர்வீசஸ். ஸோ உங்கள் கம்பெனிக்கு தேவையான வெப்சைட்ஸு, மொபைல் அப்ளிகேஷன், ப்ரமோஷன்ஸ் எது இருந்தாலும், டிஜிட்டல் மீடியா ப்ரமோஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணலாம். பிஸ்னஸ் அப்ளிகேஷன் எல்லாமே பண்ணலாம். அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி அது சம்மந்தமாக ரெஃபர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் வந்து நம்ம புருஷோத்தம் சார் வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 1 crore வேல்யூ பிஸ்னஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது கன்ஃபர்மேஷன் நடக்கும். இப்போ மல்டிபிள் மீட்டிங்ஸ் போய்ட்டு அது கன்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ அதை தேங்க்யூ. என்னுடைய பேர் டாக்டர். நான் மீனாட்சி ஹோண்டா டீலர்ஷிப் வச்சுருக்கோம். வண்ணார்பேட்டையில் ஆரம்பிக்க வேண்டியிருக்காங்க. இப்போ தான் இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் 2024 மாடல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறோம். மேபி இந்த மாதத்தோட முடிஞ்சிடும். அதுக்கு தான் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்ததுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ சமீபத்தில் ஜஸ்ட் லாஸ்ட் வீக்கு நம்ம மகேந்திரன் சார் வந்து ஒரு இந்த பக்கத்துக்கு பில்டிங்கில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சர்வீஸ் எங்களுடைய சர்வீஸ் சென்டரை ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அது 45 lakhs ஒர்த் ப்ராஜெக்ட்டு நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தோம். ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த்ல அதை முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இப்போ தான் இன்னொரு ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் பண்ணுறோம் மஹேந்திரன் சார் கிட்ட தான். அதுவுமே மோர் தென் 40 lakhs வந்து மோர் தென் 50 lakhsக்கு மேலே வரும். அது அடுத்த வாரம் இனாகுரேஷன் வச்சுருக்கிறோம். கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் அது வழியாக போனீங்கன்னு பார்த்துருப்பீங்க. இது நான் கொடுத்த பிஸ்னஸ்ஸு. சமீபத்தில் நம்ம மெம்பர் யார் ஒருத்தவங்க வந்து ஒரு வண்டி எடுத்தாங்க. சங்கரசுப்பு வந்து லாஸ்ட் வீக்கில் ஒரு வண்டி எடுத்தாங்க. அது 1,10,000 ரூபாய் பிஸ்னஸ் கிடைக்கும். தேங்க்யூ சங்கரசுப்பு. அனைவருக்கும் என் பேர் ராமலிங்கம். தினசரி நாளிதழ் நடத்தி வரேன். அதுபோக யூடியூப் சேனல் வந்து நடத்திருக்கேன். இது போக ஆப் வருது. உங்களுடைய ப்ரொமோஷன் எது வேணாலும் நம்ம இது பண்ணியிருக்கோம். ரோட்டரிக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து நியூஸை வெளியே கொண்டு போயிட்டுருக்கோம். அது மட்டும் தான் இப்போ ஆரம்பிப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், உங்கள் பிஸ்னஸை வெளில கொண்டு வரதுனால தமிழ்நாடு வந்து அதை எடுத்து கொண்டு போயிட்டுருக்கேன். அதனால் உங்கள் பிஸ்னஸை எப்படினாலும் உங்கள் கார்டை வந்து நீங்கள் போட்டீங்கன்னா நான் அதை வந்து உங்களுக்கு நான் பண்ணி தரேங்கிறது இதுக்கான கேட்குறேன். Once again, good evening, R&D. Rotating parcels என்னோட ரேவந்த் பேட்டரி ரோட்டரி ஒர்க் என்னோட ஸ்டார் மெம்பராக இருக்கேன். ஆக்சுவலாக என்னோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா விண்மில் மெயின்டெனன்ஸ், சோலார் பவர் பிளான்ட் வந்து மெயின்டெனன்ஸ், இன்ஸ்டலேஷன் மெயின்டெனன்ஸ், இதான் என்னோட மெயின் பிஸ்னஸ். பட் இங்கே நான் ஆக்சுவலாக லோக்கலில் பண்ணிட்டு இருக்கிறது வாட்டர். ஐ எம் வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட். வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட் எப்படின்னா நல்ல தண்ணி அண்ட் ஹாட் வாட்டர், இது ரெண்டுக்குமே ஐ கேன் கிவ் யூ சொல்யூஷன்ஸ். நல்ல தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப கலங்கலாக இருக்குது, தண்ணி குடிக்க முடியல, ஸ்மெல் வருது அப்படின்னா ஐ கேன் கிவ் யூ சொல்யூஷன். உங்களோட போர் வாட்டரில் வந்து அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. போர் வாட்டர் வந்து என்னோட ஹீட்டரில் இருந்து என்னோட பாத்ரூம் எல்லாமே ரொம்ப டைல்ஸ்லாம் ரொம்ப அழுக்காகுது, ரொம்ப படிமானம் படியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் we have got wonderful. So if you got
என்னை காண்டாக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு வாட்டர் சொல்யூஷனை பற்றி நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஐ கேன் ஜஸ்ட் கிவ் யூ கன்சல்டேஷன் ஆன் இட் ஆஸ் வெல் அஸ் ஐ கேன் கிவ் யூ ப்ராடக்ட். தேங்க்யூ. புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை. புதிய உறுப்பினர்கள் முதலாவதாக முத்துசாமி. நமது முன்னாள் ஜோதி அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ மாட்டிக்கலாம். ஒரு புதிய ஒரு அதான் சரி அடுத்து அதான் அடுத்து சுஷ்வானம் பேருங்க ஜான்சியா சித்தா டாக்டர் உண்மையிலே நமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அது சித்த மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆரம்பிக்க நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் சார் ஆரம்பிய தாரணி கிளாஸ் சிவகணேசன் அவர்கள் வந்து சிலோன் பகுதியில் சுப்பிரமணியபுரத்தில் இருக்காங்க. சிலோன் பந்தல் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பந்தல் பொருள் முக்கியமான பிஸ்னஸ் நடத்திக்குவாங்க. அவங்க நம்ம ஆரம்ப லட்சரில் வந்து மகிழ்ச்சி அடைகிறார். அவர்களுக்கு நம்ம புதிய உறுப்பினருக்கான பின்னர் வந்து நம்ம ஜோதி அவர்கள் கொடுத்துருவார். மூன்று பேர் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோ நம்பர் என்ன ஜாயின் அடுத்ததாக நம்ம முதல் கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை அழைத்து பேசி அதாவது நம்ம தொழிலை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக ஆண்டாகவும் ஆரம்பியை வந்து மிக சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்காகவும் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கான முதல் கட்டமாக முதல் சிறப்பு விருந்தினராக நமக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது ஆனந்தி குருசாமி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துவதற்காக நம்மளுடைய புதிய உறுப்பினர் முத்துசாமி அவர்களை அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினராக வந்துட்டாங்க. எப்படி சொன்னால் அவங்க ஒரு ஹெச்ஆர் ட்ரைனர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு சைக்கோதெரபிஸ்ட், ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், இந்த மாதிரி அவங்களை பற்றி நிறையா சொல்லிட்டே இருக்கலாம். இது ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி. இது போக போலீஸ் ட்ரைனிங்லேயே அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு இது பண்ணியிருக்காங்க. இது போக ஜேசிஐயில் ஃபாஸ்ட் ரோட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ பண்ணியிருக்காங்க, எம்எஸ்சி, எம்ஃபில் இன் சைக்காலஜி பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா இது ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் ப்ராக்டிவ் அண்ட் ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அவங்கள இந்த இதில் நான் வரவேற்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு விருந்தினர் அங்கே அவங்க பேசும்போது நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். சார் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி என்னோட ரெக்வஸ்ட்டும் அதுதான். ஆள் கம்மியாக இருக்கிறதுனால
அங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மாஸ் இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான். தேங்க்யூ சார். ஸோ தம்பி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். Come. கொஞ்சம் ஈக்குவலாக உங்களுக்கு ஃபோட்டோக்கும் கவர் நீங்கள் மட்டும் தான் வருவீங்க. நான் தனியாக நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கணும். ராஜேஷ் கம். சார் நீங்கள் ஒரு சேர் வாங்க சார். சரி, வாங்க உட்காருங்க, வாங்க. அந்த மைக்கில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நீங்கள் அந்த மைக் மாடர்ன் மைக் இருக்கு. வயிறு வைக்க வேலை செய்து சவுண்டு ஆம்பிளிஃபையர் வந்து சவுண்டு கொடுக்குறீங்க. சவுண்ட் கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே. பிரசன்ட் 8:30 கொடுத்தா போதுமா? கேளுங்க. 8:05. ஓகே. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்வுக்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் அளித்தது தாங்கள் எல்லாம் வல்ல இறைவனையும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஆர்பிஎஃப் திருநெல்வேலி பிரசிடென்ட் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அருமையான தலைப்பு. தலைப்பு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும் தலைப்பு இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது. மட்டும் செக்ரட்டரி பிரசிடென்ட் மட்டும் கை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். தெரியாமல் இருக்குது, அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஓகே குட். எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. அதுபடி நடக்கணும்னு நினைப்பேன், அதுபடி நடக்கணும், அதுபடி சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான். தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா பர்பிள் கவ். எத்தனை பேருக்கு மெசேஜ் வந்ததுன்னு தெரியல. பர்பிள் கவ், ஊதா நிற மாடு அப்படின்றதான் தலைப்பு. நம்ம எல்லாருமே என்ன பார்த்துருப்போம்னா கருப்பு மாடு பார்த்துருப்போம், வெள்ளை மாடு பார்த்துருப்போம், ப்ரௌன் கலர் மாடு பார்த்துருப்போம். இதெல்லாம் கலந்த கலவைகளாக கூட என்ன பார்த்துருப்போம்னா மாடு பார்த்துப்போம். எங்கேயாவது பர்பிள் ஊதா கலர் மாடு பார்த்தோமா அப்படின்னா அப்போ இல்லை அப்படிங்கும் போது பேரே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேர் தான். இல்லாதது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குவது தான். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்ததே இல்லை, ஊதா கலர் மாடு பார்த்ததே இல்லை. ஸோ அழகான புத்தகம் இது பர்பிள் கவ் அப்படிங்கிறது ஒரு அழகான புத்தகம். இதை எழுதியவர் வந்து யாருன்னாக்கா சேத் காட்வின் அப்படின்ற ஒரு நூல் ஆசிரியர் தான் இதை எழுதினவர். ஸோ எப்படி வந்து பர்பிள் கவ் அப்படிங்கிறது யாருமே இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டோம், இனிமே வருமானா அதுவும் கிடையாது. ஸோ இல்லாத ஒன்று. பர்பிள் கவ் கீழே ஒரு வார்த்தை அழகாக கொடுத்துருந்தேன், பிஸ்னஸ் பை ரிமார்க்கபிள் அப்படின்னு வந்து பார்த்தேன். எப்படி வந்து உதாரண மாடி இல்லையோ அது ஒரு ரிமார்க்கபிள் குறிப்பிடத்தக்கதான் எங்கேயாவது பார்த்துக்கோமா இல்லை அப்படியும். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ்ல எப்படி நம்ம குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் அந்த புத்தகத்தை எழுதிய மாதிரி சேத் காட்வின் வந்து ஒரு மார்க்கெட்டிங் குரு அப்படின்னு சொல்லலாம். வித்தியாசமாக உங்களை எப்படி மார்க்கெட் செய்வது அப்படின்றத பற்றி தான் டோட்டலாக அந்த புத்தகத்தில் எழுதி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதிலும் நான் சில விஷயங்களை தான் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாமே ஜஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ மீன் அது உள்ள ஒன்று ஒன்றா போனோம் அப்படின்னா இப்படி டேக் அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய ஒரு நாளான 3 நாள் உட்காந்து என்ன பண்ணலாம்னா ட்ரைனிங் எடுக்கலாமா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் அதில். ஸோ அவர் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எப்போவுமே நம்ம பார்த்தோன்னா அதில் முக்கால்வாசி மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் அவர் சொல்கிற ஒரு புதிய விஷயம். நம்மளே இப்போ நிறைய விதமான மார்க்கெட்டிங் இருக்குது. இந்த பேரெல்லாம் ஒரு 6 விதமான மார்க்கெட்டிங் இருக்குது. இந்த பேரெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ஏன்னா படிக்கும் பொழுது நான் தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரிலாம் கூட இருக்கா அப்படின்றது வந்து நானும் தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ புதிதாக என்ன வந்து கொடுக்க போறீங்க. இப்பவுமே இந்த மீட்டிங்கே நம்ம வந்து ஒவ்வொரு மீட்டிங்கும் வரும்போது ஒவ்வொரு ரிசோர்ஸ் பர்சனை கூப்பிடும் போதும் இன்னைக்கு என்ன புதுசு அப்படிதானே நம்மளே வரோம். இன்னைக்கு என்ன புதுசா தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே நம்ம எங்க போனாலும் கடைக்கு போனாலும் என்ன கேட்போம், இன்னைக்கு என்ன புதுசு. எப்போ பார்த்தாலும் நம்ம கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன புதுசு. வீட்லையும் இன்னைக்கு என்ன புதுசா செஞ்சிருக்கேன் சமையல் அப்படிதானே கேட்கும். கடைக்கு போனாலும் இன்னைக்கு என்ன புதுசா வச்சிருக்கீங்க, இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கு, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன, லேட்டஸ்ட் டிசைன் என்ன,
லேட்டஸ்ட் கனெக்ஷன் தான் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் என்ன புதுசு என்ன அப்படின்னு தான் கேட்கணும். யாராவது பழைய ஜோக் சொல்ல சிரிக்குமா? நோபடி வில் லாஃப் அட் த ஓல்ட் ஜோக். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோக்கை கூட என்ன பண்ணணும், புதுசாக சொன்னாதான் சிரிப்பே வரும். ஸோ அப்போ நம்ம எல்லாரும் தேடி போயிட்டு இருக்குது என்னன்னா, புதுசு என்ன, த பர்பிள் கவ் என்ன, த ரிமார்க்கபிள் என்ன, த வித்தியாசம் என்ன. என் விஷயம் நான் என்ன ரிமார்க்கபிளாக பண்ணிட்டு இருக்கேன், குறிப்பிட்டு சொல்ற மாதிரி நான் என்ன வித்தியாசத்தை கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளே ஒவ்வொரு நாளும் எதை தேடி போயிட்டு இருக்கோம்னா புதுசு என்ன, நம்ம புதுசு என்ன அப்படின்னு நம்மளே கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ நம்மளோட கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன புதுசு வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம். ஸோ இதே மீட்டிங் அடுத்து நான் வந்தாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். என்னதான் நல்லா பேசினா கூட அடுத்து யார் என்ன அவங்களுக்கு புதுசாக யாரும் கிடைக்கல அவங்களுக்கு அப்படின்னு பிரசிடென்ட் திட்ட ஆரம்பிச்சிருங்க. அப்படி தானே? ஸோ இந்த தருணத்தில் பிரசிடென்ட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள். எப்பவுமே சிரிச்ச ஒரு ஆக்டிவாக தான் நான் அவரை வந்து பார்த்துட்டே இருந்திருக்கேன். அவர் என்னைக்கு பார்த்தோம் அன்றைக்கி எப்பவுமே அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும், எப்பவுமே ஆக்டிவாக வேறு இருப்பார். நான் பார்த்த வரைக்கும் அவர் அப்படிதான் இருப்பார். ஸோ அவரோட தலைமையில் இந்த வருஷம் திருநெல்வேலி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அந்த தருணத்தில் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆரம்பியம் திருநெல்வேலி இந்த வருஷம் இன்னும் நல்லா சூப்பராக அவரை மாதிரியே ஸ்மைலோட ரொம்ப ஆக்டிவாக போகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். அப்போ எப்பவுமே நம்ம கேட்குற விஷயம் என்னன்னா புதுசு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரி, ஓகே. அதில் பார்க்கும்போது என்னன்னா ஒரு 4 பேர் கஸ்டமர்ஸை வந்து நமக்கு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து நம்ம கஸ்டமர்னு சொல்லலை, இந்த 4 விதமான மக்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு முதல் விதம் என்ன யார் அப்படின்னு சொன்னால் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்பாங்க. ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து யாருன்னா வாங்க மாட்டார், ஆனால் வாங்கும் வாய்ப்புள்ளவர்களைத்தான் ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம் பொருளை வாங்கும் வாய்ப்புள்ளவர்கள் தான் யாரு? கஸ்டமர் கிடையாது. டைரக்டாக யாருமே எந்த பிஸ்னஸுமே கஸ்டமர்ஸ் கிடையாது. யாருக்குமே உடனே வந்துட மாட்டாங்க. கஸ்டமர்லாம் அடுத்த லெவல் தான். முதல்ல யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஸ்பெக்ட்ஸ். நம்ம பொருளை வாங்கும் வாய்ப்புள்ளவர்களை தான் நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரி அப்போ தெரிஞ்சிடும் யாரெல்லாம் பொருளை வாங்கும் வாய்ப்புள்ளவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நம்ம பொருள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டாவது ஸ்டெப் தான் கஸ்டமரே வராங்க, அடிக்கடி நம்மக்கிட்ட வந்து வாங்க வருவாங்க. ஓகே, அடுத்து வந்து வாங்குறவங்க தான் என்ன பண்ணுவோம்னா கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதாக ஒரு ஆட்கள் இருக்காங்க, லாயல் கஸ்டமர்ஸ் அப்படின்னாங்க. மூணாவது இருக்கிறவங்க தான் லாயல் கஸ்டமர்ஸ், எப்பவுமே நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருப்பாங்க. அஞ்சாவது ஒரு கஸ்டமர் இருக்காங்க. நாலாவது ஒரு கஸ்டமர் இருக்காங்க ஃபார்மர் கஸ்டமர்ஸ். FORMER ஃபார்மர் கஸ்டமர்ஸ், முன்னால் இருந்தவங்க அப்படிங்களா. இந்த 4 பேர் தான் நம்ம பிஸ்னஸில் வாங்கும் பொருட்களை வாங்கும் 4 விதமான மனிதர்கள். இதில் யார் இந்த 4 விதத்தில் யார் நமக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா லாயல் கஸ்டமர்ஸ். இவங்க தான் வந்து நமக்கு நிறைய 80% பிஸ்னஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் லாயல் கஸ்டமர்ஸ் தான். அவங்க நம்மளை விட்டு போயிருக்க மாட்டாங்க. புதுசாக ஆட்டில் சேர்க்குறவங்க அவங்கள தான் இருப்பாங்க, நம்மக்கிட்ட கூடவே இருக்கிறவங்களும் அவங்க தான் இருப்பாங்க, நம்மளை ப்ரொமோட் பண்ணுற ஆளும் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ 80% பிஸ்னஸ் யார் கொடுக்குறாங்கன்னா இந்த லாயல் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு தக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2023 to 24 சர்வேல வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது மார்க்கெட்டிங். எல்லாருமே வந்து நான் எதை தேடி ப்ராடக்ட் வச்சுருக்கோம், ஓகே, எல்லாமே வச்சுருக்கோம். மக்கள் எவ்வளோ அபண்டன்ஸ், எவ்வளோ மக்கள் இருக்காங்க. என் ப்ராடக்ட்டை நான் எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே யுக்தி தான் மார்க்கெட்டிங். இங்கே நம்ம வந்து பேப்பர் ஆட் பண்ணுற சார் இருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுற சார் இருக்காங்க, ஓகே, இன்னொரு யாரோ அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே இருந்தாங்க இல்லையா, வேறு கிடையாது, 2 பேர் தான் இருக்கும். ஸோ பேப்பர் இருக்காங்க, டிஜிட்டல் இருக்காங்க, சார் பேப்பர் பண்ணுற ஆகியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணி ஆகணும்னா நம்ம ப்ராடக்டை வச்சு நம்மளே உட்காந்துருக்க முடியாது, மார்க்கெட் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒன்று வந்து என்ன பண்ணி ஆகணும்னா சொல்லி ஆகணும். ஸோ ஒரு சர்வே என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து 38% தான் வேலை செய்யுது அப்படிங்கிறோம். 38% டிவியில் ஆட் கொடுக்குறோம்ல, அது எவ்வளோ தூரம் தான் போய் சேரும்னா வெறும் 38% தான் மக்களை போய் சென்றடையுது அப்படின்னா. ஏன்னா நிறைய பரிமாணங்கள் வந்துச்சு. முன்னாடிலாம் ஒரே ஒன்று என்னன்னா பேப்பரில் தான், அதுதான் மாஸ் கம்யூனிகேஷனாலே பேப்பர் அப்படின்றது தான்.
அதை எடுத்தால் ஊறப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இப்போ பேப்பர் எடுத்தாலும் ரொம்ப கம்மியான அட்வர்டைஸ், யாருமே அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில் பெருசாக கொடுக்கணும் யாருமே கிடையாது. ஏதாவது கவர்மெண்ட்டு இந்த எம்பிக்கு வராரு அப்படின்னா அந்த விளம்பரம் தான் இருக்கே தவிர அதில் வந்து பெருசாக ப்ராடக்ட் விளம்பரம் இருக்கா அப்படின்னா கிடையாது. பட் டிவியில் அப்படின்னு பார்க்கும்போது தான் 38% அப்படின்றது சொல்லலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம்ல அது 36% தான் வந்து போய் சென்றடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிண்ட் மீடியா பேப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பிரிண்ட் மீடியாஸ் இருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மி 21% அப்படின்ற ஒரு ஸ்டடி சொன்னாங்க. ஸோ மித்த அட்வர்டைஸிங்லாம் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் 5% கவர் ஆகுது. மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 100% வரும். ஸோ அப்போ 38% இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கா, டிவியில் வர்றது எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கல்யாண் ஜுவல்லரியோட பிரபு அதுக்கு வருவார். ரீசெண்டாக கல்யாண் ஜுவல்லரியோட ஆட் யார் பார்த்தா, ரீசெண்டாக கல்யாண் ஜுவல்லரி சுகாசினி அந்த ஆடுக்கும் அதில் நடக்கிற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ரொம்ப ஒருத்தர் பார்த்தாலே என்னடா விளம்பரம் தயாரிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆட் வந்துச்சுன்னா திரும்பி பாருங்க, அங்கே நடக்கிற விஷயத்துக்கும் அந்த கல்யாண் ஜுவல்லரி ஆடுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி இருக்குது, ஆடு வேறு மாதிரி இருக்குது, ஆடுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அது இன்னும் ப்ராப்ளம் ஆகல. அந்த ஆடு பார்த்தீங்களா? ஆனால் பிரபு இதுக்கு முன்னாடி பண்ண கல்யாண ஆடு செம சூப்பர் ஹிட். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, ஸ்கிரிப்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். என்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. நம்ம ஒரு புதகமான ஆட்கள் சில நேரங்கள் நம்ம வேறு ஆங்கிளில் பார்க்கக்கூடிய ஆட்கள். ஆனால் என்ன நினச்சேன்னா, ஆடை பார்த்தோன்னே முதல் நாள் ஆடை பார்க்குறேன், எனக்கு புரியல. திருப்பி ஆடை பார்க்குறேன், எனக்கு அப்பவும் புரியல. அப்போ 2வது 3வது தடவை ஆடை பார்த்து என்னன்னா ஆடு எவன் தான் ஆடு எடுத்தேன், ஃபோன் எடுத்துட்டேன். இங்கே இருக்கிற கல்யாண ஜுவல்லருக்கு ஃபோனை போட்டு ஆடை மாற்றுறான்னு சொல்லிருக்கு. சீரியஸாகவே ஆடு ஸ்கிரிப்டுக்கும் ஆடுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ எடுத்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் எடுத்தாச்சு. சரி ரைட்டு, பொறுமையாக பொறுத்திருக்கு பார்ப்பீங்க, நமக்கு முன்னால் யாராவது பண்ணுறாங்களா ஆடை மாற்றுறாங்களே. ஆனால் ஷுவராக ஒரு நாள் பண்ணிடலாம். ஆடு மட்டும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபோனை போட்டு சார் தயவுசெய்து ஆடை மாற்றுங்க. அப்போ நமக்கே பார்க்குற இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களோட கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் நம்ம ரேரான கஸ்டமர்ஸ் தான் அவங்களுக்கு கல்யாண ஜுவல்லர்ஸ். ஸோ அடிக்கடி போகிறவங்கலாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது. அப்போ த மார்க்கெட்டிங் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஜஸ்ட் லைக் திஸ் அப்படின்னு நம்ம போயிடவே முடியாது. நம்மளை யார் அப்படின்னு காமிக்கிறதே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டிங் தான். கரெக்டாக வந்து பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு வகையாக இருந்தாலும் அதை வித்தியாசமாக பண்ணுறோனா அப்படிங்கிறது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டே வந்துருக்கு. புதுசு என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம். புதுசாக இருந்தாலும் அதே நேரத்தில் சிம்பிளாக இருக்கணும். அந்த நமக்கு வர ப்ராசஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். நீங்கள் விஷயம் மார்க்கெட்டிங்கே பண்ணணும்னாலும் என்கிட்ட வாங்குகிற டீட்டெயில்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். அப்போ தான் வந்து அவருக்கு நீங்கள் சும்மா எனக்கு ஆட் பண்ணதுனால சும்மா நீங்கள் எதையாவது கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்கள்கிட்ட எங்கேப்பா சாமி போதுப்பா சாமி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ப்ராசஸ் அப்படின்னு ஆட் கொடுக்குறதே வந்து என்னென்னா கஷ்டமாக இருக்கும். மார்க்கெட் பண்ணுறதே கஷ்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சிம்பிளாக பண்ணி மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. யாருக்கா நூடுல்ஸ் ஆரம்ப கட்டத்தில் எப்படி வந்துச்சு? இது நூடுல்ஸ் ஆரம்ப வெறும் ஒரு ஆகாதான் இருக்கும். வெள்ளையாக ஒரு பேக்கெட்டில் இருக்கும். அதை வாங்கி தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதுக்கப்புறம் அதில் மசாலா இதெல்லாம் போட்டு இவ்வளோ வேலை பண்ணணும். 1/2 மணி நேரம் ஆகும் ஆரம்ப கட்டத்து நூடுல்ஸ். அப்படி தான் விளம்பரமே அப்படி தான். நூடுல்ஸ் இருக்குன்னு விளம்பரம் வந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இப்போ மேகி இப்போ என்ன எவ்வளோ நேரம் வரும்? 2 minutes மேகி நான் ரெடி ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி. யார் கேட்டாலும் 2 minutes மேகி மாரி ரெடி ஆகிடுவேன் அப்படின்வாங்க. ஓகே, 2 minutes எப்படி பண்ண முடிஞ்சது? ஸோ 1/2 மணி நேரம் பண்ணக்கூடிய நூடுல்ஸ் 2 minutes எப்படி பண்ணாங்க? பிகாஸ் ப்ராசஸை வந்து எல்லா ப்ராசஸும் என்ன பண்ணாங்கன்னா ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டாலே போதும் அப்படின்னாங்க. ஓகே, தண்ணியில் போட்டாலே போதும். அது கூடவே என்ன பண்ணாங்கன்னா மசாலாவும் போட்டு மசாலா வேறு தனியாக அரைச்சி தான் ஊற்றிட்டு இருந்தோம் எம்டியாக வரும்போது. அந்த பக்கம் வரைக்கும் இருக்குது, அதுவும் இருக்குது. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எது மெஜாரிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 minutes ரெடி ஆகிற நூடுல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அது கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்பைஸ் ஆட் பண்ணாங்க. ஓகே, சரி கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. 2 minutes நீங்கள் போட்டு 2 நிமிஷத்தில் என்ன ஆயிரும்னா எடுத்து சாப்பிட்லாங்க. அது
ரொம்ப கம்மியான நிமிஷத்தில் பண்ணோம்னா இப்போ என்ன வந்திருக்கு கப்பு நூடுல்ஸ். ட்ரெயினர்ஸ் ஆர் யூசிங் த கப் நூடுல்ஸ். லாங் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. டப்பாத்திக்கு உள்ளே கூட போகிற போக்கில் கிளாஸில் சுத்தரி இருந்தால் போதும் வாங்கி விட்டா, இல்லை டீ கடையில் இப்படி சுத்தரி வாங்கி ஊற்றுனா சரியாக போச்சு. கப் நூடுல்ஸில் வாழ்க்கை ஓட்டிட்டு பாதி ட்ரெயினர்ஸோட வேலை. ட்ரெயினர்ஸ் தான் அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் யார் லவர்ஸ் ஆஃப் த நூடுல்ஸ். ஸோ அப்போ என்ன நடக்குது, காலையில் அந்த கப் நூடுல்ஸை வாங்கி போட்டாலே போதும் 2 months அதுலேயே எல்லாம் இருக்குது. நீங்கள் மசாலா கூட தனியாக செக் பண்ணணும், மசாலாவும் அது உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ மேக்கிங் த ப்ராசஸ் easy and marketing it will be ready within 2 minutes. விஷயம் முடிஞ்சு. ஸோ இப்போ எங்கே பண்ணாலும் அவசரம் அப்படின்னாலே காலையில் நூடுல்ஸ் இருக்கும் சார். ஓகே, சிம்பிளாக பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டும் என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் 2 minutes ரெடி ஆகிடணும் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. சேல்ஸ் முடிஞ்சுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது சேல்ஸ். அதுலேயே டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆட்டாலையும் வந்துருச்சு. அது மைதாவில் தான் இருந்தது, இப்போ ஆட்டல். உங்களுக்கு அதானே வேணும், ஆரோக்கியமாக தானே வேணும்னு கேட்குறீங்க. ஓகே, வில் டூ திஸ் ஆல்சோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டாலும் இருந்துச்சு. சின்ன பேக்கெட் பேக்கிங்கும் நீங்கள் பார்க்கணும். சின்ன பேக்கெட் 3 சின்ன அந்த 3 வயசு குழந்தைலேருந்து 30 வயசு ஆள் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு பேக்கெட்ஸ் இருக்கா. ஸோ மேக்கிங் எவ்ரிதிங் ஈஸி, அக்சசபிள். ரேட்டும் வந்து நாமினல் ரேட், ரொம்ப பெருசாக காசு கொடுத்து வாங்க முடியாதுங்கிற ரேட்டும் கிடையாது. ஸோ மேக்கிங் எவ்ரிதிங் ஈஸி அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே என்ன செய்யணும் போச்சு. ஒரு 1912 ஒருத்தர் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சார். ஓட்டோ அப்படின்றது அவரோட பேர். மிஷின் கண்டுபிடிச்சார். என்ன மிஷின் கண்டுபிடிச்சார்னா பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணுற மிஷின் கண்டுபிடிச்சார். விளம்பரம் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணுற மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிதான் இல்லை. 20 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் வர ஃபீல்டுக்குள்ள ஒண்டர் அப்படின்னு அந்த ஒண்டர் கம்பெனி பேர் ஒண்டர். இவங்க உள்ளே வந்து இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்லைஸ் பிரெட்டே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிச்சுட்டு போகுது பிஸ்னஸ். மெஷின் வேணும் இல்லை, எப்படிதான் இருந்தாலும். இங்கே யோசிக்கணும், மெஷினை விளம்பரம் பண்ணும்போது என்ன ஆகல, மெஷினை விற்கல, ஆனால் ஸ்லைஸ்டு பிரெட்டு விற்கிது. அப்போ ஸ்லைஸ்டு பிரெட்டு நிறைய போகுதுன்னா அவருக்கு என்ன வேணும், மெஷின் வேணும். இப்படித்தான் ஸ்லைஸ்டு பிரெட் அந்த மெஷின் விற்க ஆரம்பிச்சதே தவிர, ஆனால் டைரக்டாக விற்கும் போது என்ன பண்ணலாம், ஏன்னா பிகாஸ் கம்மியான நாட்கள் தானே மெஷின் வாங்கணும். ஆனால் பிரெட்டு எல்லாரும் வாங்கலாம். மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, எல்லாரும் நிறைய யார் வாங்குவாங்களோ அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நம்ம விற்க ஆரம்பிச்சோம், மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட் பார்க்கலாம், பிஸ்னஸ் வளரும் அப்படின்றது ஒரு நம்ம இப்போ எதில் இருக்கணும். நான் எல்லாருமே புதுசாக ஒன்றும் ஆரம்பிக்க போகிறது கிடையாது. இன்கேஸ் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா திங்க் லைக் தட் அந்த மாதிரி பண்ணி ஏற்கனவே இருந்ததுன்னா இந்த மாதிரி ரீச் ஆகிறதுக்கான நிறைய பேரை ரீச் ஆகிறதுக்கான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத புதுமையாக கூட என்ன பண்ணலாம்னா, இனிமேலும் எப்பவுமே வந்து எதுவுமே லேட்டுங்கிறதே கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். மெக்டொனால்ட்லாம் பேசும்போது 40 வயசுல தான் பிஸ்னஸே ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஹிஸ்ட்ரியாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்போ இப்பவும் நமக்கு வயசு இருக்குது, அப்பா 40 வயசு இன்னும் ஆகலை அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸ்டில் 50 என்ன 60 கூட என்ன பண்ணலாம்னா ஆரம்பிக்கலாம், தப்பே கிடையவே கிடையாது. KFC 62 வயசுல KFC ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வயசு ஒரு தடை இல்லை, எப்போ வேணாலும் புதுமையும் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம். ஓகே, புதுமை அப்படின்னு ஸோ இவ்வளோ ஈஸியாக பண்ணாங்க. சின்ன சின்ன புதுசாக இது பண்ணி மேகி என்ன பண்ணாங்கன்னா இவ்வளோ விஷயம் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் என்னோட யூரோப்பியன் மாமெண்ட் இது ஸ்கூல் கிட்டத்தட்ட 5 சென்டர்ஸ்லேயும் எங்களோட டார்கெட் என்ன வச்சோம்னா, இந்த வருஷம் டார்கெட் என்ன வச்சோம் அப்படின்னு சொன்னால் 51 அட்மிஷன் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது டார்கெட் வச்சுருந்தோம். எல்லா சென்டர்ஸ்லேயும் இந்த விஜயதசமியில் 51 க்ராஸ் ஆகிடுச்சுங்க சார். ஸோ ஹவு இட் இஸ் பாசிபிள், ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக என்ன பண்ணிட்டே இருப்போம்னா ஆட் பண்ணிட்டே இருப்போம். எங்களோட டீச்சிங் ஸ்டைல் ஆகட்டும், கொடுக்குற மெட்டீரியல் ஆகட்டும், என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் என்ன பண்ணுவோம்னா புதுசாக அங்கேருந்து ஃபாலோ பண்ணணும், சேஃப் கார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்போவுமே பிளான் பண்ணும்போது இந்த வருஷம் என்ன புதுசு கொடுக்க போகிறோம், ஸோ இந்த வருஷம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம்னா உட்காந்து யோசிச்சு புதுசு. ஏன்னா எப்போவுமே டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் கேட்டுருவாங்க என்ன புதுசு கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த வருஷம் 2025 to 26 என்ன புதுமை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரீசெண்டாக கிடைச்ச ஒரு விஷயம்
ஒவ்வொரு புத்தகத்துலையும் அந்த குழந்தையோட ஃபோட்டோவே இருக்கும். எந்த பக்கத்தை திரும்பினாலும் அந்த குழந்தை ஃபோட்டோ இருக்கும். அந்த குழந்தையோட ஃபேஸ் இருக்கும். குழந்தையோட ஃபேஸில் தான் ஐ நோஸ் குழந்தையோட ஃபோட்டோவே இருக்கும்போது குழந்தை புத்தகத்தை கிழிப்பதில்லை. புத்தகத்தை பத்திரமா வச்சுருப்பாங்க. அவங்களோட கண்ணை படிக்கிறாங்க, அவங்களோட பாடி பார்ட்ஸை படிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இன்னும் கூடுதலான ஒரு ஆர்வம் படிப்பில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கூட்ட முடியும் அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸுக்கும் என் குழந்தை புத்தகம் இருக்குது, இப்போ குழந்தைக்கும் என் ஃபோட்டோ உள்ள இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை நோட்ஸ், திஸ் இஸ் மை இயர்ஸ் அப்படின்னு வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ எந்த குழந்தை ஒவ்வொரு குழந்தையோட ஃபோட்டோவும் இருக்கும் ஒவ்வொரு புக்கையும். ஸோ 5 புக்குன்னா 5 புக்கையும் அந்த குழந்தையோட ஃபோட்டோஸ் இருக்கும். இல்லை பொம்பளை குழந்தையோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஒரு புதுமை திட்டத்தை என்ன பண்ணியிருக்கோம்னா உள்ளர கொண்டு வரலாம். ஏன்னா தடவைக்கு தான் புதுசு கேட்குறாங்க எங்கள் கஸ்டமர். ஸோ நான் என்னோட கஸ்டமரை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை பண்ணணும். இதை நான் எங்கே மார்க்கெட் பண்ணேன், இப்படி வரப்போகுதுங்கிறது எங்களோட ஆனுவல் டேயில் நான் மார்க்கெட் பண்ணேன், இது வரப்போகுது, அடுத்த வருஷம் எனக்கு கூட இருங்க அப்படின்னு. கரெக்டான இடமா? அங்கே தானே எல்லா பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஆனுவல் டேயில். இந்த ஆனுவல் டேயில் சொல்லியாச்சு எல்லாருக்கிட்டையும் புக்கு இந்த வருஷம் இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு. யாராவது விட்டு போவாங்களா? தக்க வைப்பாங்க. இல்லை இன்னும் கூடுதலான ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நாங்களும் இந்த யுக்தியை தான் கையாண்டுட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் எதிர்பார்த்த அட்டண்டன்ஸ் எங்ககிட்ட வந்து இருக்குது. ஒரு 9th இயராக ரன் பண்ணுற ஒரு ஸ்கூலு. ஸோ இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் இந்த மாதிரியான புதுமையான விஷயங்களை எடுத்து கரெக்டாக என்ன பண்ணோம்னா மார்க்கெட் பண்ணுறோம். இன்னொரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம். நாங்கள் எப்படி ரீச் ஆனோம் அப்படிங்கிறது. நம்மளோட பசங்களாம் என்ன வயசுக்காரங்க அப்படின்னு சொன்னால் 3லேருந்து 5 வயசுக்கு உட்பட்டவங்க. 3லேருந்து 5 வயசுக்கு உட்பட்டவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கே வருவாங்க, ரெண்டு தடவை வருவாங்க போலியோ போடுறதுக்கு. அங்கே கேம்ப் போட்டோம். சர்வீஸ் வீடும் சர்வீஸ் போலியோ நடக்கிற இடத்துலலாம் சர்வீஸ் பண்ணோம், நோட்டீஸ் கொடுத்தோம். ரைட், ஆட்கள் டேட்டா வந்துச்சு. ஸோ கரெக்டாக மார்க்கெட் பண்ணணும். எங்கே மார்க்கெட் பண்ணணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணால் கரெக்டாக மார்க்கெட் பண்ணணும். அங்கே வெறும் டேட்டாஸ் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அவங்க. ஸோ கரெக்டாக இடத்துல மார்க்கெட் பண்ணணும். புதுசாக மார்க்கெட் பண்ணுறோன்னா அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரீச் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எங்களோட யுக்திகளில் இது ஒரு யுக்தி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி போலியோ இதுலேயும் இருந்தாங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் அந்தந்த சென்டர்ஸில் சுற்றி உள்ள சென்டர்ஸில் எல்லாத்தையுமே இருப்பாங்க. தே வாலண்டியர் த நான் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ வி கெட் த டீட்டெயில்ஸ் வி டு த ஃபாலோ அப். ஸோ எங்களுக்கான நம்பர்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா கிடைச்சோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புதுமைகள் இப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மார்க்கெட்டிங் ஸ்டைல் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னாக்கா டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன் மார்க்கெட்டிங் வருது. இது என்ன பண்ணுது, இந்த ஸ்டைல் என்ன பண்ணுதுன்னா மொத்தமாக ஒரு ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை அழிச்சிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாம் என்ன பண்ணிருந்தோம், டேபிள் மேலே இருக்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டரை சுத்தமாக காலி பண்ணுறதுக்கு எது வந்துச்சு? லேப்டாப் வந்துச்சு. இப்போ லேப்டாப்பை சுத்தமாக காலி பண்ணுறதுக்கு எது வருது? மொபைல் டேப் வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ ஒரு விஷயத்தை வந்தோம்னா சுத்தமாக ரீப்ளேஸ் பண்ணுறது, இல்லாமல் அழிச்சு பண்ணுறது. ஓகே, இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஓகே, அது அவன் கஷ்டப்படுறான், அவன் நட்டமாமா, அதை பற்றிலாம் இல்லை, எனக்கு கவலை கிடையாது. ஓகே, மொத்தமாக அந்த கம்ப்யூட்டர் பண்ணவன் பூரா என்ன ஆகும் அதுக்கப்புறம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதுக்கு பேர் வந்து என்னென்னா டிஸ்ட்ரப்டிவ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ 2வது மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ 2வது வந்து ரேடிக்கல் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இது என்னன்னா கொஞ்சம் மாற்றும், இந்த அடித்தள கூறு அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன பண்ணோம்னா மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து அந்த காலத்தில் இங்கேருந்து அமெரிக்கா போகணும்னா எப்படி பண்ணுவோம்? கப்பல் மட்டும் தான், ஒரே சோர்ஸ் என்னன்னா கப்பல் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கேருந்து இப்போ அமெரிக்கா போகணும்னா ஃப்ளைட்டு எப்படி பண்ணோம், இந்த கோயிலுக்கு ஏற்பி இறங்கி என்ன பண்ணோம்னா. ஸோ இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணுறது. ஸோ ஒரு அடித்தள கூரை மட்டும் மாற்றிக்கிறது, உனக்கு வேற ஒரு வழி வேணும், உலகம் போய் சேர்ந்து வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறதுன்னா மாற்றுறது ரேடிக்கல் மார்க்கெட்டிங் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து சொல்கிறாங்க, அங்கே சொல்லப்படுது. ஸோ இது எதில் நமக்கு செட் ஆகும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கணும். இதில் எது நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லவே வேணாம். இப்போ எல்லாம் எவ்ரிபடி இஸ் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.
கரெக்டான எந்த ஆட்கள் போய் சேரணுன்றதை கூட அவர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா ஏஜ் குரூப்பை ஃபைன் பண்ணி போட்டு விட்டுருவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ 3 சொல்லியிருக்கேன். நாலாவது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது. இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் இப்போ அதான் த லேட்டஸ்ட் அந்த லீடிங். தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் இப்போ 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 இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னா பிடித்த ஒரே சாப்பாடு முட்டை பரோட்டா, பரோட்டா பிரியாணி, டிஃபன்னா பரோட்டா, சாப்பாடுனா பிரியாணி. பிடித்த ஒரே பொருள் மொபைல். ஓகே. பிடித்த ஒரே இடம் சேர், தனி மூளை. ஓகே. வேற எதுவுமே அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. ஓகே. பிடித்த நிகழ்வு, பிடித்த இடம் மூளை ஏதோ ஒன்று, பிடித்த பொருள் மொபைல், பிடித்த சாப்பாடு டிஃபன் கேட்ட பரோட்டா பிரியாணி. ஓகே. பிடித்த நிகழ்வு ரீல்ஸ் பார்க்க. தேங்க்யூ ஸோ மச். பிடித்த நிகழ்வு ரீல்ஸ் பார்க்குறது. தலை குடிச்சாங்க நிம்மதி மட்டும் அடுத்த 3 மணி நேரம் நீங்கள் கொடுத்துட்டு இத்தனும் இல்லைங்க சார். 2 வயசு குழந்தைலேருந்து இப்படிதான் இருக்கு. ஓகே. நீங்கள் இந்த ஜென்ரேஷன் தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம பண்ணுறோம். ஸோ பேப்பர் பார்க்கறது கிடையாது, டெலிவிஷன் பார்க்கறது கிடையாது. எனக்கு எல்லாம் அத்தனை உலகமும் அந்த மொபைலுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அவனுக்கு என்ன மொழி வருவார், தீப்பற்றி எரிஞ்சா கூட அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஓகே. அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா மூழ்கி கிடக்கும் உள்ள கிடக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பொருளை மார்க்கெட் பண்ணோம்னா அதுக்கு ஒரே வழி இப்போதைக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அதுதான் வேலை செய்யும். ஓடிசே பெரிய பெரிய நிறுவனமே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாறிட்டாங்க. தே ஆர் டூயிங் இட். அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வெளியில் வராதுல்ல, யார் டார்கெட் ஆகும் அவங்களுக்கு தானே போவோம். டிவியில் வந்து அது ஒரு வகையான இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிகாஸ் எவ்ரி ஒன் சீயிங் த மொபைல். நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது இடையில வந்துடும் நம்மளோட ஆட் கண்டிப்பாக என்ன ஆயிரும்னா வந்துடும். ஸோ அந்த லோக்கல் இன்ஃப்ளூயன்சரை வச்சு ஆட் கிரியேட் பண்ணி ரீல்ஸாக போட்டிங்கன்னா யூ ஆர் பிகமிங் நம்பர் 1 மார்க்கெட். அதில் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் எதில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ஆட்களே பெரிய பெரிய நிறுவனங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா அதில் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா போயிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்மளுமே ஸ்கூலுக்கு அப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வச்சுட்டு எதுவுமே பெருசாக வந்து நோ மோர் பிரிண்டிங் பேப்பர் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பேர் கொடுக்குறதுல, பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுறதில்ல, டிவியில் வரதில்லை, ரேடியோவில் வரதில்லை, எதுலேயுமே வரது கிடையாது. எங்களோட ஓன் கிளிப்பிங் என்ன பண்ணுறோம்னா டெய்லி 1 நிமிஷம் ஷூட் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ரீல்ஸ் உள்ளார போட்டுருக்கோம். ஸோ எவ்ரி ஒன் சீயிங் த ரீல்ஸ் எவ்ரிடே வி ஆர் கெட்டிங் என்கொயரிஸ். லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்குள்ளே போகலைன்னா நம்மளும் மார்க்கெட் பண்ண முடியாது. ஏன்னா டிவி பார்க்கறதில்லை, டிவி பார்க்கறதுக்கு கூட குறைச்சி போச்சு. எல்லாத்தையும் மொபைலில் தான். டிவி பார்த்தாலும் நம்ம அவ்வளோ செலவு பண்ணி அதில் பண்ண முடியாது. சரி, அவ்வளோ செலவு பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ த காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப நிறைய ரீச் ஆகும், அடிக்கடி ரீச் ஆகும். எந்த குரூப் வேணும்னு எடுத்துக்கோங்க, அத்தனை ஏஜ் குரூப்பையும் என்ன பண்ணிதுன்னா கரெக்டாக போய் உள்ளர செட் ஆகி உட்காந்துருக்குது. ஸோ டேக் இட். இது வரைக்கும் நம்ம பண்ணலைன்னா தயவு செய்து என்ன பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை வந்து என்ன பண்ணுங்கன்னா பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பண்ணிங்கன்னா அந்த ரைட். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பர்சனலைஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா டேரெக்டாகவே என்ன பண்ணியிருக்குன்னா போய் ஆளை டேராகவே பார்த்து உங்களுக்கு 1-to-1 இதுதான் அப்படிங்கிறது வந்துடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பண்ணுறப்போ நெட்வொர்க்கிங் எல்லாமே 1-to-1 தான். ஸோ ஐ ஹாவ் திஸ், யூ ஹாவ் திஸ். உங்கள்கிட்ட இது இருக்குது, என்கிட்ட இது இருக்குது. டேரக்டாக பர்சனலைசிங் மார்க்கெட்டிங் 2வது ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் ஒர்க்கிங் எஃபெக்டிவ்லி. நெட்வொர்க் பண்ணுறது ஒன்று. இப்போ இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்து பர்சனலைசிங் மார்க்கெட்டிங், நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கில் போங்க, ஹாவ் 1-to-1. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், அவங்க போய் சொல்லுவாங்க. இல்லைன்னா டேரெக்டாக இங்கே இருக்கிறவங்களுக்கே வந்து என்னென்னா ஒருத்தரோட ப்ராடக்ட் ஒருத்தருக்கு தேவைப்படும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறேன்னா. ஸோ ஐ ஹோப்பிங் நான் வந்து சொல்ல வந்து 6 முதல்ல சொன்னது வந்து டிஸ்ட்ரப்டிவ் மார்க்கெட்டிங். ஒன்று அழிச்சு ஒன்று வருது, நம்ம அது பண்ண போகிறோமா அப்படின்னா தெரியல, முடிஞ்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள். ரேடிக்கல் மார்க்கெட்டிங் அப்படின்றது சொல்லியாச்சு. சில அடிப்படை கூறுகளை மட்டும் வந்து என்ன பண்ணுறதுன்னா மாற்றுறது
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இது கிடையாது. இப்போல்லாம் நம்ம காரில் என்ன வச்சுருக்கோம், ஏர்பாட்ஸ் வச்சுருக்கோம். இப்போல்லாம் அந்த வயர்லாம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ராடிக்கல். அடுக்கல கூற மாட்டேன் இருக்கும் அது. ஆனால் அதில் வந்து என்ன பண்ணோம்னா சில விஷயங்கள் மட்டும் மாற்றிருப்போம். முன்னாடி வேற ஒரு ஷிப்பில் மட்டும் போயிட்டு இருந்தோம், ஏரோப்ளைனில் போயிடும். அவ்வளோ சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் இன்னோவேஷன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ரிமெண்டல் நம்மளோட பொருட்களையே சில சேஞ்சஸ் வந்து பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் தவறாமல் பண்ணுவாங்க அந்த விஷயம். இப்போ யார் லீடிங் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஐஃபோன்ஸ். ஓகே, ஸோ என்னெல்லாம் பண்ணுவாங்க, ப்ராசஸரை இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா, மொபைல் கேமராவோட பிக்சல்ஸை மாற்றி கொடுக்குறது, ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரிமெண்டல் கொஞ்சம் அடிஷ்னல், எல்லாமே அடிஷ்னல் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸஸ், பேட்டரி லைஃப். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இன்க்ரிமெண்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு, இன்னோவேஷன் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஏற்கனவே உங்கள் ப்ராடக்ட் வச்சுக்கோங்க, பட் ஆனால் அது ஜாஸ்தி என்ன பண்ண போகிறோம். ஆட்டோமொபைலில் லிமிடெட் எடிஷன் எப்படிங்க சார், லிமிடெட் எடிஷன் அப்படிம்பாங்க. ஆட்டோமொபைல் அதே மாடலாக வந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு லிமிடெட் எடிஷன். ஓகே பண்ண. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு டெஸ்ட்ல எல்லாருமே வெளிப்பட்டுருக்காங்க. ஓகே, எப்போவுமே இன்னோவேஷன்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட, மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணுவாங்க. லீடிங் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்ம பார்க்கலாம், இந்த அத்தனையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டெஸ்லா கம்பெனிக்காரங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரிக் கார் பண்ணாங்களா. ஓகே, எலக்ட்ரிக் காரில் இல்லாத இது எதுவுமே இல்லை. இப்போ ஜிபிஎஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் போகும்போது நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலான்றாங்க. ஓகே, இந்த மினிமம் வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது எலக்ட்ரிக் பைக் மினிமம். அதை தாண்டி எல்லாமே போயிட்டே இருக்குது. 2 லட்ச ரூபாய் கிட்ட மேலாம் போது எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதில் இருக்குது. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லணும், என்ன நீங்கள் ஃபோன் வந்தால் பேசலாம், நீங்கள் பாட்டு கேட்கணுமா பாட்டு கேட்டுக்கோங்கன்னு அத்தனையும் உள்ள வச்சுக்கலாம். ஒரே ஒரு போர்டு தான் எலக்ட்ரிக் கார். எலக்ட்ரிக் கார் சொல்லிடுது, எலக்ட்ரிக் பைக் எல்லாமே உள்ளே இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க. ஸோ டெஸ்ட்ல இன்னொன்று பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் ஹவுசஸ் வந்து பண்ணிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் தே ஆர் மேக்கிங் ரோபோட்டிக் ஹவுஸ் வைஃப். ரோபோட்டிக் எல்லா வேலையும் செய்யுது, எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே குக்கிங், வாஷிங், லாண்ட்ரி எல்லாமே பண்ணும். அந்த ரீல்ஸ், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ரீல்ஸில் தான் வந்துச்சு. நீங்கள் எங்கே பார்த்தீங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஐ சா திஸ் ஒன் ரோபோ எல்லா வேலையும் பார்க்குற அந்த இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ரீல்ஸில் தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப. ஸோ இன்க்ரிமெண்டல் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணவும் செய்யலாம் நம்ம. ஸோ இந்த 6 விதமான மார்க்கெட்டிங்கில் எந்த மார்க்கெட்டிங் நம்ம பண்ண போகிறோம் நம்ம பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறது. ஸோ லீடிங்னஸ் த டூ அப்படின்றது தான். இதெல்லாம் கொஞ்சம் அவுடேட்டடாக ஆகி போச்சு. ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சில. ஸோ டெஸ்ட்லாம் ஈவன் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏஐ இப்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயாக ஆப் இருக்குங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன் அதை. 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த தகவல் வந்துச்சு. ஸோ என்னன்னா ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க, ஆடெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு, இதை நான் கற்றுக்கணும் போல இருக்குது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக இந்த வருஷத்துக்கான இதுவே நான் என்ன எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் உறுதிமொழி எடுப்பாங்களே வருஷம் பிறக்கும்போது 2025 வரும்போது என்ன ஏஐ படித்து முடிச்சிடணும். ஏன்னா பிகாஸ் தட்ஸ் ஃபீல்டு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லும்போது படிக்கும். அதை பார்த்தோன்னா ஃப்ரீயாகவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க, காசு கட்டி படிக்கலாம்னு ஆரம்பித்தாங்க. 10-15 நாள் கிளாஸ் இருந்தது, இவ்வளோ ரூபா இருந்தது, கிளாஸ் இருந்தது, பேசிக் கம்ப்யூட்டர்லாம் தெரியும் இப்படிலாம் சொல்லிட்டுருந்தாங்க அதை ஏஐ படிக்கிறதுக்கு. எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை, டேரெக்டாக போக முடியல, இப்போ வரைக்கும் படிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃப்ரீ ஆப், நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போய் உங்கள் ஃபோட்டோவையும் டீட்டெயிலிங் கொடுத்துட்டா நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க, பேசி ஆடு கொடுக்குறீங்க. சார் ஃப்ரீ ஆப்பு சார். நீங்கள் ஏஐ ஃப்ரீ ஆப்பு, ஹை ரெசல்யூஷன் ஃப்ரீ ஆப்புன்னு போடுங்க, கூகுளில் இருக்குது. அது உள்ளே போய் நீங்கள் உங்கள் படத்தை போடுங்க, நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பண்ணிக்கலாம். ஏஐ பேசுது. ஓ, இதை விட்டுட்டு தான் 15 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணுமா அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ மேக்கிங் திங்ஸ் சிம்பிள், ஈஸியர். இதுவும் இருக்குது, பண்ணணும்னா பண்ணலாம். ஏஐ ஃப்ரீ ஆப்பில் உங்களை பற்றின
விளம்பரம் பண்ணிக்கலாம். பெருசாக எங்கேயுமே யார்கிட்டையும் போகணுங்கிறது அவசியம் கூட இல்லை. ஐம் ஸோ சாரி, நீங்கள் அட்வர்டைசிங் ஏஜென்சி இருக்கீங்க, ஐம் ஸோ சாரி அபவுட் ட்ரெண்ட் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். ஸோ ஹவு ஃபார் எவ்வளோ புதுமையாக நம்ம மார்க்கெட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பறவையினுடைய 2 ரெக்கை மாதிரி மார்க்கெட்டிங் அந்த சேல்ஸ். ஒன்று இல்லைன்னா ஒன்று பண்ண முடியாது. நமக்கு எப்பவுமே ஆனந்திய ஞாபகம் வரணும்னா பறவை தான் ஞாபகம் வரணும். பறவை ஞாபகம் வந்தால் 2 ரெக்கை வரணும். மார்க்கெட்டிங் அந்த சேல்ஸ். ஒன்று இல்லைன்னா ஒன்று பண்ண முடியாது. ஸோ பறவைக்கு எப்படி 2 ரெக்கையும் முக்கியமோ அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் முக்கியம், சேல்ஸும் முக்கியம். அதில் நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிறது வந்து மார்க்கெட்டிங் வந்து பார்த்துக்கோம். மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சேல்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இந்த பார்த்த 6 விஷயத்தில் நம்ம எதை எடுக்க போகிறோம்? ஸோ இந்த லீடிங் அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது லீடிங்கில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து பர்சனலைஸ்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது 2வது போயிட்டுருக்கு. 3வது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வருது. 4வது தான் அதுக்கப்புறம் உள்ள எத்தனை விஷயங்களும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சு நம்ம எதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பயன்படுத்தி பிஸ்னஸில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் புதிதாக இன்னைக்கு இணைந்து இருக்கிற அத்தனை நபர்களையும் வாழ்த்தி. ஸோ யூஆர் இன் டு த ரைட் பிளாட்ஃபார்ம். சார் ஆகட்டும், சிதா டாக்டர் ஆகட்டும், எங்களுக்குலாம் இப்போ இருக்க நாங்களாம் கொஞ்சம் லேட்டாக தான் எங்களுக்கு இந்த நெட்ஒர்க்கே கிடச்சிருக்கு. ஸோ யூஆர் போன வருஷம் தான் முடிச்சிருக்கீங்க, இப்போவே வந்து யூஆர் பீங் இன் த நெட்ஒர்க் அப்படிங்கும் போது ஸோ யூ ஹாவ் அ குட் பீப்புள் ஹியர், யூ வில் ஹாவ் அ வெரி குட் ரிசோர்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளோர் அப்படின்னு. திஸ் இஸ் ஆல்சோ மார்க்கெட்டிங் பிளேஸ். இது வந்து நெட்ஒர்க்கிங் பர்சனலைஸ் மார்க்கெட்டிங். ஸோ ரைட்டான நேரத்தில் தான் உங்களை சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. தூரத்துலேருந்து வந்துருக்கு நீங்களாகட்டும், நீங்களும் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு கரெக்டான ஒரு இடத்துல தான் வந்து ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ புதிதாக இருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் கூறி நான் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி கூறி தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாட்டில் ஆனந்தி. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே மார்க்கெட்டிங்கில் புதிய யுக்திகளை எப்படி கையாளுவது என்பதை மிக சுருக்கமாக மிக நேர்த்தியாக அழகாக கூறியிருக்காங்க. 6 வகையான மார்க்கெட்டிங்கில் ஏகப்பட்ட விஷயங்களை மார்க்கெட்டிங் இந்த டைப்பில் பண்ணால் நம்ம வந்து சேல்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. இது அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தால் கூட அந்த வீடியோ இது பண்ணுறோம். அது தினத்தனி இந்த யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எது தேவைன்னா அதை டவுட் வச்சுன்னா நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தெரிவிக்கக்கூடிய அதாவது சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் நேரம். அதாவது ஒவ்வொரு முறையும் போன இடத்துல சொல்லும்போது நம்ம புக்கை வந்து என்றைக்குமே மறைச்சு கொடுக்கறது இல்லை, ஓப்பனாகவே நம்ம கொடுக்குறோங்கிற தகவலை நம்ம சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு அதாவது கழிவறை இருக்கை அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து மிக அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை அதாவது ஹெச்ஆர் ட்ரைனிங் வந்து மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதை அறிந்து இதில் அதாவது கணவன் மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய அதாவது உள் மனதிற்குள்ள விஷயங்களை வெளிக்கொண்டு அதாவது நல்லது மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்டதை எவ்வாறு வெளித்தர வேண்டும் என்பதற்கான இது முக்கியமான புத்தகம். இது பல்வேறு கோணத்தில் இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் கருதினோம். அதற்காக இந்த புக்கை தேர்வு செய்து அதற்காக வாங்கினோம். அதற்கான புக்கை வழங்குவதற்காக நம்முடைய துணைத் தலைவர் நாதன் அவர்களை வழங்க பார்க்கிறேன். ஏழு காலத்து மீட்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சார்பாக 7 மணிக்கு வந்துள்ள உறுப்பினர்கள் மற்றும் 2 பேருக்கு பேனா சொல்லியிருக்கிறேன். 2 பேருன்னா ஒன்று முத்துசாமி என்பவர் வந்திருந்தார், அவருக்கு பேனா குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சீஃப் கெஸ்ட் இருக்காங்க. அடுத்தபடியாக நன்றியுரை நம்முடைய துணைத் தலைவர் டாக்டர் At the onset, I thank the chief guest. அவங்க
இன்ட்ரோடக்ஷனில் வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே சொல்லுது இல்லையா, இல்லை சைக்காலஜி சொல்லியிருக்கீங்க, சோஷியல் ஒர்க் சொல்லியிருக்கீங்க. பட் ரியலி இட்ஸ் அமேசிங். ஒரு நான் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்டில் இருந்து பிஸ்னஸில் அப்படியா? கிரேட். ஸோ அது தெரியுது அவங்க ரொம்ப அழகாக. இட்ஸ் குட், வெரி குட் ப்ரெசன்டேஷன். இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட், நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கிறது இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வரைக்கும் என்ன இருக்குது, இன்னைக்கு நம்ம என்ன அடாப்ட் பண்ணுனா நம்ம சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இன்னைக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் கோவிட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ எங்கெல்லாம் நம்ம காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணி எங்கெல்லாம் பெனிஃபிட்டை நம்ம கூட்டணும் அப்படின்றது ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸ் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதை இன்னைக்கு நம்ம அன்லெஸ் வி ஃபாலோ த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரெண்ட் வி cannot survive. ஸோ எல்லாருமே அதுதான் வேணாம். படம் சொல்ல மாதிரி இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங், ஒரு பொண்ணு ஒரு ஊராக போய் பிரியாணி தெரிஞ்சு அதை போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கா, அது ட்ரெண்டிங் போய்கிட்டே இருக்கு. எந்த ஊர்லாம் பிரியாணி நல்லா இருக்குமோ அப்படி அது சாப்பிடும்போது பார்த்தாச்சு நமக்கு தெரியும். நம்மளுக்கும் ஒரு ஓகே அந்த அளவு போனால் அந்த மெசேஜ் கண்டிப்பாக போகணும். ஓகே, இதுதான் நீங்கள் உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டு. ஸோ நம்ம இதுலேயுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்கிறாங்க. இவங்க யூஸ் ரிசோர்ஸஸ் மொத்தம் அப்படின்னு பழக்கம் வருவாங்க. நீங்கள் வரல எனக்கு கூட அவங்க பண்ணிட்டு இருக்கேன். ஸோ once again I thank the map for the kindly presence and a very good presentation. And I thank all the new members who joined here. உங்களுக்கு wish you best of luck. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Again I thank all the RMPF members for your presence. Thank you. அதாவது இதுவரைக்கும் பார்த்தோம்னா இந்த கடந்த வாரத்தில் மட்டுமே 86,60,000 நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க உண்மையிலே வரவேற்கிறது கொடுத்த அந்த சார் அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு புதுசோடு கொடுத்தாரு மற்றும் சதீஷ் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நன்றி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 2 வந்து மகேந்திரன் மற்றும் அவருடைய துணைத் தலைவர் பாலன் அவர்கள் வந்து 80,00,000 வரைக்கும் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இருக்கும் அது வரவேற்கிறது. இதே போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் எவ்வாறு வழங்குவது ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடர்புறணும். அதான் நான் முதலே சொல்கிறேன், டெய்லி உங்கள் நோக்கமாக ஒரு நாளைக்கு ஒரு 3 பேராவது தொடர்புறணும். உங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமாக அது தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமல் இருந்தால் கூட அவர்களை கண்டிப்பாக நம்ம உறுப்பினர்களை 3 பேரை நீங்கள் கண்டிப்பாக தொடர்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய பயணம், அதாவது மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். அது அடித்தளம், அடித்தள கூறுகள், அதாவது பர்சனலைஸ் அப்படிங்கிறாங்கன்னா அவங்க சொன்னாங்க அந்த விஷயத்தை நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பாக அது வெற்றி பெறலாம். 2வது இடத்துல இருக்கு. இன்னொரு இடம் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன ஏற்பாடு என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அத்தனை முயற்சிகளும் ஆரம்பிச்சு சேப்பர் பணித்தலைவர் நான் தயாராக போய் உங்களுடைய பிஸ்னஸ் வெற்றிகரமாக நடந்தது ரொம்ப உறுதியாக இருக்கும். மீட்டிங் அடுத்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கணும். மீட்டிங் அர்ஜென்ட். மொபைலில் ஒரு